மிகவும் சந்தோஷமாக வந்துள்ளேன் என் குழந்தையே. நீ ஆனந்தமாக இருக்கும் இக்கணமே உனக்கு வேண்டியதை எல்லாம் என்னிடம் ஒவ்வொன்றாக பொறுமையாக நிதானமாக கேட்டு இன்றைய தினத்தில் பெற்று கொள்ளலாம். மனமகிழ்வோடு என்னுடைய துணையோடு வந்திருக்கும் நான் நீ கேட்டதையெல்லாம் கொடுக்க தயாராக இருக்கின்றேன். எதை கேட்டாலும் அது நியாயமானதாக இருக்கும் என்று முழுவதுமாக நம்புகின்றேன். யாருக்கும் என் குழந்தையாகிய நீ ஒரு கெடுதலையோ துன்பத்தையோ கடுகளவு கூட இதுநாள் வரை நினைத்தது இல்லை. உன்னால் யாருக்கும் துன்பம் வரக்கூடிய செயல்களை ஒரு பொழுதும் உன்னுடைய எண்ணத்தில் கூட நீ தோன்ற வைத்தது இல்லை. நாம் நலமாக வாழ்கின்றோமோ இல்லையோ, நம்மால் சில நலமாக வாழ்ந்தாலே போதும் என்று உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ தியாகத்தை செய்துதான் நீயும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். பிறருக்கு இதை செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும் என்று உன் மனதிற்குள் ஆசைகளையும் வைத்திருக்கின்றாய். உனக்காக என்னிடம் கேட்டதை விட பிறருக்காக நீ என்னிடம் கேட்டதும் அதிகம்தான். இப்படிப்பட்ட என்னுடைய குழந்தையாகிய நீ இன்றைய தினம் உனக்கானது, உனக்கான சிறப்பான தினம். உனக்கு என்னென்ன வேண்டுமோ, மனதிற்குள் என்னென்ன ஆசைகளை வைத்திருக்கின்றாயோ, ஒளிவு மறைவின்றி அத்தனையையும் கேட்டு என்னிடம் இருந்து பெற்றுக்கொள்ளலாம். ஆனந்தமாக இந்த ஆறுமுகன் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். அவசரமாக சொல்லாமல் நிதானமாகவே மனதிற்குள் ஒவ்வொன்றாக என்னிடம் சொல். உன் தேவைகள் என்னவென்று நானும் அறிந்திருக்கின்றேன். தெரியாமலா இருக்கும் எனக்கு? அறிந்திருக்கின்றது என் குழந்தையே. இருந்தாலும் உன்னுடைய நாவார மனமாற இன்னும் ஒரு முறை நீ என்னிடம் சொல்லி நான் மனமகிழ்வோடு இக்கணமே கொடுத்தருள வரத்தோடு வந்திருக்கின்றேன். சக்தி வாய்ந்த நாள் இன்று, எனக்கான நாள் இன்று. உனக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்க போகின்ற நாளும் இன்றுதான். எத்தனை முறை உண்ட வாழ்க்கை உன்னை சோர்வடைய செய்திருந்தாலும் அத்தனை முறையும் நீ எழுந்திருத்து அதே இடத்தில் தெம்போடு தைரியமாக உற்சாகமாக உன்னுடைய வேலைகளை செய்ய நான் உன்னை ஆயத்தப்படுத்தி இருக்கின்றேன். பிறருடைய விமர்சனங்களை எல்லாம், குற்றம் குறைகளை எல்லாம் சிறிதும் கண்டும் காணாமல் உன் வாழ்விற்கு எது தேவையோ அதை நோக்கி உன்னுடைய வாழ்க்கை பயணம் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். மனதிற்கு விரும்பிய வேலை வேண்டுமா? அந்த வேலையில் உயர்வான ஊதியம் வேண்டுமா? ஊதியத்தை காட்டிலும் பதவி உயர்வு வேண்டுமா? அத்தனைக்கும் மேலான நன்மதிப்பு வேண்டுமா? இதோ இக்கணம் உனக்கு கிடைக்கும், பெற்றுக்கொள். உன்னுடைய துணை மீது இருந்த அத்தனை கருத்து வேறுபாடுகளும் இக்கணம் முதலே அகன்று உள்ளம் மகிழ்ந்து உள்ள பூரிப்போடு இனி ஒற்றுமையாக எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லாமல் வாழ்வீர்கள். எத்தனை பிரச்சனை வந்தாலும் அன்று இரவோடு அதை முடித்து கொண்டு சிரித்து மகிழ்ந்து சந்தோஷமாக உறங்க செல்லக்கூடிய நிலைக்கு அன்றைக்கே வந்துவிட வேண்டும். ஒருவரின் மீது ஒருவர் வைத்திருக்கும் நம்பிக்கைதான் பிரதானம். ஒருவரின் மீது ஒருவர் வைத்திருக்கும் தான் அன்புதான் பிரதானம். அதை தவிர வேறு எதுவும், எந்த ஒரு இடையூறும் கணவனுக்கும் மனைவிக்குள்ளும் வரவே கூடாது. ஒரு சில நம்பிக்கையின்மையின் காரணமாக எழக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் ஏராளமாக இருக்கின்றது. நம்பிக்கையை ஆணித்தனமாக வைத்து ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து அவர்களுக்குள்ளும் உணர்வுகள் இருக்கின்றது என்று புரிந்து கொண்டு நடந்தால் வாழ்க்கை உங்கள் வசம் ஆகும், உங்கள் துணையும் உங்கள் வசம் ஆகும். புரிதல் என்ற ஒன்று இல்லாததால் இங்கு பலர் பிரிந்து வாழ்கின்ற நிலை ஏற்படுகின்றது. பிரிதல் என்பது எதற்கு? எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் புரிந்து கொண்டு வாழ்ந்தால் வாழ்க்கையை வென்று விடலாம். எத்தனையோ கஷ்டங்கள் வந்தாலும் சமாளித்து விடலாம். ஆனால் கணவன் மனைவிக்குள் பிரச்சனை வந்தால் அந்த இடத்தில் பூதாகலமாக பிரச்சனை வெடிந்து விடுகின்றது. அத்தனை பிரச்சனைகளையும் தள்ளி வைத்துவிட்டு ஒருவருக்கு ஒருவர் மனம் விட்டு பேசி பணத்தை பெரிய அளவில் மதிக்காமல் அன்பை பெரிதாக நினைத்து விட்டு கொடுத்து இறுதி வரை ஒன்றாக இருப்போம், சேர்ந்து வாழ்வோம், பிரச்சனைகளை தீர்க்க முயலுவோம் என்று கைகோர்த்து செயல்பட்டால் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும், வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கும். எத்தனை பேர் பணம் பொருள் பதவி எது இருந்தாலும் இல்வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லாமல் வாழ்கின்றார்கள். அந்த நிலை எப்பொழுதும் உனக்கு வராது. உன்னுடைய இல்வாழ்க்கையும் புற வாழ்க்கையும் என்றென்றும் இன்பம் பொங்க இன்று என்னுடைய அருள் ஆசிகளோடு உனக்கு நான் வரத்தை கொடுக்கின்றேன். இன்று முதல்
எல்லா கருத்து வேறுபாடுகளையும் தூக்கி போட்டு பேச வேண்டியவர்களிடமெல்லாம் மனம் விட்டு பேசி பகைமையெல்லாம் ஒழித்து விட்டு மனமாற பிறரை மதிக்க வேண்டும். பணிய வேண்டிய இடத்தில் பணிய வேண்டும். கண்டிக்கப்பட வேண்டிய இடத்தில் கண்டிக்கப்பட வேண்டும். தவறு ஏதானும் செய்திருந்தால் மன்னிப்பு கேட்கின்ற குணம் இருக்க வேண்டும். பிறர் செய்கின்ற நல்ல செயல்களை பாராட்டக்கூடிய நெஞ்சம் இருக்க வேண்டும். இவற்றை எல்லாம் நீ இன்று முதல் நிரம்பவே பெற்று உன்னுடைய வாழ்க்கையில் படிப்படியாக உயர்ந்து காண்பிப்பாய். நீ எதிர்பார்த்த மன வாழ்க்கை சிறப்பாக அமையும். திருமண பந்தம் உனக்கு நீ நினைத்தபடி கைகூடி வரும். பிள்ளை இல்லையே அப்பா என்று கண்ணீர் சிந்துகின்ற என்னுடைய குழந்தைகளுக்கு நானே குழந்தையாக வந்து பிறப்பேன். உங்கள் பிள்ளைகளை பற்றி எந்த ஒரு கவலையும் பட வேண்டாம். அவர்களை நான் கவனித்துக் கொள்கின்றேன். நல்ல வழியில் சென்று நல்ல வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்திட என் துணை இருக்கும். பிள்ளை என்னை புரிந்து கொள்ளவில்லையே, வீட்டிற்கு வந்தவளும் என்னை புரிந்து கொள்ளவில்லையே என்று கவலையெல்லாம் தூக்கி போட்டு விடு. எல்லோரும் உன்னை புரிந்து கொண்டு உங்கள் குடும்பமே சந்தோஷமாக வாழ என்றென்றும் என்னுடைய துணை இருந்து கொண்டே இருக்கும். வறுமையின் காரணமாக பிரச்சனையா? தேவைப்படுகின்ற இடத்தில் பண உதவி கிடைப்பது இல்லையா? பணப்பற்றாக்குறை இருக்கின்றதா? செல்வம் சேரவில்லையா? அந்த நிலை எப்பொழுதும் இல்லை. உன்னுடைய இல்லத்தில் தனமகள் வாசம் செய்வதற்கு இன்றைய தினத்தில் அருள் வழங்குகின்றேன். இடம் வாங்க வேண்டும், வீடு வாங்க வேண்டும், வீடு கட்ட வேண்டும், புதுமனை புக வேண்டும் என்கின்ற ஆசையெல்லாம் இந்த வருடத்திலேயே நிறைவேறிவிடும். அதிர்ஷ்டகரமான நாளில் இன்றைய என்னுடைய வாக்கினை நான் ஆனந்தமாக கொடுத்து கொண்டிருக்கின்ற வாக்கினை கேட்டுக்கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் வந்து சேரும். பேரதிர்ஷ்டம் விரைவாக உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது என் குழந்தையே. மனநிறைவோடு திருப்தியோடு உன்னுடைய இல்வாழ்க்கையினி நீ வாழ்வாய். கஷ்டங்களையும் தாண்டி தடைகளையும் மீறி உனக்கான இன்பமான வாழ்க்கையை சந்தோஷமாக உன் கரம் நிறைய பெறுவாய். மனதிற்குள் எதையெல்லாம் வேண்டி இப்பொழுது என்னிடம் கேட்டாயோ அத்தனையும் உனக்கு கிடைக்கும். உன்னுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும். வலிகள் அத்தனையும் விலகிவிடும். நோயெல்லாம் தீர்ந்துவிடும். புது தெம்போடு ஒவ்வொரு நரம்பும் செயல்படும். மூச்சுக்காற்றாக இந்த முருகனுடைய நினைவுகள் இருக்கும் வரை எந்த நோயும் உன்னை அண்டாது. துன்பங்கள் உன்னை தீண்டாது. எல்லா நேரமும் இனி உனக்கு நல்ல நேரம்தான். என்னுடைய அருள் ஆசிகளால் என்றென்றும் நீயும் உன்னுடைய குடும்பமும் சௌக்கியமாக வாழ்வீர்கள். நல்லது நடக்கும்.